ஹாய் நாசாம். இது என் ஃப்ரெண்டோட NS200 2018 மாடல் நான் ஏபிஎஸ் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, வண்டி நீங்கள் என்ன தான் த்ராட்டில் பண்ணி முறுக்கி ஓட்டினாலும் வண்டி 106 இல்லை 110க்கு மேலே ஏறாது. 7000 RPM மேலே ரீச்சே ஆகாது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு கம்ப்ளைண்ட்டோட தான் வந்துச்சு. நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அரெஸ்ட் ஆகலை. இந்த கம்ப்ளைண்ட் வந்து கிளச் பிளேட் தான் இருக்கும்னு நினச்சி கிளச் பிளேட்டையும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்படியும் அரெஸ்ட் ஆகலை. நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. சரி ஓகே என்னன்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டயப்ராம் ரப்பர், அதாவது இந்த ரப்பர் எதில் வரும்னா கார்பரேட்டருக்கு உள்ளே வரும். இந்த ரப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டேமேஜான கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நீங்கள் எவ்வளோ திருக்கி ஓட்டினாலும் என்ன ஆகாதுன்னா, வண்டிக்கு தேவையான ஹையர் ஆர்பிஎம்மில் நீங்கள் ரேஸ் பண்ணி ஓட்டும்போது வண்டிக்கு தேவையான கரெக்டான ஃபியூல் கன்சப்ஷன் வண்டிக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா வண்டி எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வண்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது. இது என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் கிளச் பிளேட் மாற்றி நிறைய அந்த வண்டிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. முடியாத பட்சத்துக்கு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம்ல, சரி ஓகே கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டிருந்தோம். கொண்டு வந்து கொடுத்தாரு. நம்ம என்னென்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த டயப்ராம் ரப்பர், அதாவது காட்டுறேன் பாருங்கள், இதில் ஃபோட்டோ போடுறேன். புதுசுக்கும் பழசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். புதுசுக்கும் பழசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயப்ராம் ரப்பர் மிஞ்சி போனால் ஒரு 1300 சம்திங் வரும். இந்த ரப்பரை அவங்க வந்து நிறைய லோக்கல் ஒர்க் ஷாப்பில் அவங்க பார்க்காம விட்டுருக்காங்க. பார்க்காம விட்டதுனால விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா, கிளச் பிளேட்டு வேறப்பாக நிறைய ஜென்ரல் செக்கப்லாம் பார்த்து இந்த வண்டிக்கு வந்து நிறைய காஸ்ட் வேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, சொல்லணும்னு நினச்சேன், சொன்னேன். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.